VB Days உடைய wooden cutting board launch பண்ணியிருந்தோம். This is the finish, the original one. இந்த சைஸில் வந்து இந்த 12 இன்ச் டயாமீட்டரில் வர்றதுக்கு சிங்கிள் wood is a very difficult thing. Harvested woodன்னு சொல்லுவாங்க. கட்டிங் பர்பஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். உங்ககிட்ட ஒரு 15-20 இயர்ஸ் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் கட் பண்ணி இதில் பாலமாக விழுந்தா கூட ஒரு 15-20 வாட்டி நீங்கள் ஸ்க்ரேப் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் கட் பண்ணும்போது இடிக்காமல் இருக்கணும்னு சொல்கிறதுக்காக இங்கே ஒரு கட் வச்சுருக்கோம். நீங்கள் இதை வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி நிற்க வச்சிடலாம். VB Days-உடைய இன்னொரு படைப்பு இந்த காஃபி டபரா. இது அந்த 1.2 mm திக்னஸ் இருக்கிற பிராஸில் பிளேட்டில் பண்ணது. இதோட லிப்பும் சரி, இந்த டம்ளரோட லிப்பும் சரி, இட் இஸ் வைடர், இட் இஸ் பிகர். ஸோ தட் நீங்கள் குடிக்கும்போது உங்கள் உதடும் பிடிக்கும்போது உங்கள் கையும் சூடேறாமல் இருக்கிறதுக்காக அந்த தாட் ப்ராசஸில் செஞ்சுருக்கோம். டபரா செட் சாஸ் பேன், ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். மல்டிபிள் பர்பஸ். நடுவில் வந்து ஒரு லேயர் ஆஃப் அலுமினியம், திருப்பியும் வெளியில் உள் பக்கம் ஸ்டீல். ஸோ அந்த ஹீட் ரீட்டைன் பண்ணுறதுக்காக நடுவில் ஒரு ஷீட் ஆஃப் அலுமினியம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சிலிகான் ஹேண்டில்ஸ். உங்களுக்கு வீட்டில் வந்து எந்த ரேஞ்சில் வச்சாலும், மீடியம் ரேஞ்சில் வச்சாலும் சரி, ஸ்மால் ரேஞ்சில் வச்சாலும் இதோட ஸ்டர்டினஸ் இது சயின்டிஃபிக்கலி எர்கானமிக்கலி டிசைன். 2 சைஸில் உங்களுக்கு we have done it. ஒன்று சின்னது, ஒன்று பெருசு, 2 இன்ச் வித்தியாசத்தில் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சாஸ்பேன், டபரா செட், கட்டிங் போர்ட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்காக வீட்டில் நான் சந்தோஷப்படுற மாதிரி நீங்களும் சந்தோஷப்படணும். வாங்குங்க, சமையுங்க, ஜமாயுங்க. Hello and welcome to Venkatesh Chidendra Samayal, presented by Idayam Oil, Preeti, and Paris Sugar. Paris outside, Nambika inside. கத்திரி வெயில் வாட்டி எடுக்கிற இந்த நேரத்தில் உங்களெல்லாம் கூல் டவுன் பண்ணுறதுக்கு ஒரு பக்கா ட்ரெடிஷ்னல் டிஷ் ஒன்று பண்ண போகிறேன். யூஸ்வலாக வந்து முகம் சுளிக்கிற ஆட்டிடியூட் இருக்கிற இந்த அர்பன் சிட்டிஸில் வாழ்கிறவங்களுக்கு நான் இப்போ பண்ண போகிற டிஷ்ஷோடைய இம்பார்ட்டன்ஸோ அதோடைய சக்தியோ வந்து 90% ஜனங்களுக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இட்லி தோசைக்கு மாறிட்டோம். மில்லட்ஸ், சிறுதானியங்களில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மில்லட்ஸ் வந்து கம்பு. இந்த கம்பு வந்து உடம்புக்கு வந்து போன் சக்தியாக இருக்கட்டும், உடம்புக்கு ஃபைபர் கண்டென்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி ஃபேட் பர்னிங் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸஸ் ஃபேட் இருந்ததுன்னா அதை அப்சார்ப் பண்ணி உடம்புலேருந்து வெளியில் அனுப்புகிற ப்ராப்பர்ட்டிஸ் இந்த கம்புக்கு ரொம்ப ஜாஸ்தி. இந்த கம்பு வச்சு ஒரு சிம்பிள் கூழுங்க. இந்த கூழ்னு சொன்னோன்னா ஏதோ இந்த கோயிலில் ஊற்றுறது தண்ணியாக இருக்குமே, மோர் மருக்குமே, அதை குடிக்கணுமே அப்படின்ற மாதிரி மோகம் சொல்லிக்கிறவங்க இப்போ ஜாஸ்தி ஆகிட்டாங்க. ஆனால் இது வந்து காட்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லலாம். இது அந்த அளவுக்கு இது வந்து உடம்புக்கு நல்லதுங்க. இது வந்து 2 கிளாஸ் காத்தால் ஒரு 300 ml 2 கிளாஸில் குடிச்சிட்டு வயலுக்கு போகிறவங்க 6 மணி நேரம் வயலில் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கஞ்சி குடிக்கிறதுக்கு வருவாங்க. இது காலங்காத்தால் எப்படி பழைய சோறில் கஞ்சி மாதிரி பண்ணி குடிப்பாங்களோ, மோர் ஊற்றி கஞ்சி மாதிரி குடிப்பாங்களோ, அதே மாதிரி கம்பு கூழ் வந்து உடம்புக்கு ஒரு கூலண்ட், அதே மாதிரி எனர்ஜி கிவர், ஸ்லோ இன் டைஜஷன். இது வந்து ரொம்ப ஸ்லோவாக டைஜஸ்ட் ஆகும். ஒரே வாட்டி ஃபாஸ்ட்டாக கார்போஹைட்ரேட் சாப்பிட்ட உடனே சுகர் ஏறுற மாதிரிலாம் ஏறாது. இது வந்து ஸ்லோ டைஜஸ்ட் ஆகும். அதனால் உடம்பு வந்து நல்லா ஃபுல்லாக இருக்கும். திருப்பி சாப்பிடணுன்னு ஆசை தோணாது. ஸோ நீங்கள் நல்லா வேலை செய்ய டயர்டாக வரும்போது நல்லா பசிக்கும். இதோடைய கம்ப்ளீட் நியூட்ரிட்டிவ் பவர் வந்து உடம்பு ஃபுல்லாக இழுத்துருக்கும். இன்றைக்கி இருக்கிற காலத்தில் எல்லோரும் டேபிள் சேரில் உட்காந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமு, ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு இது வந்து அருமருந்து. வீட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படியே எண்ணெயில் பொரிச்சதையும் அதையும் எதையும் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு அந்த டைஜஸ்ட் ஆகாத ஃபுட்டு வந்து உடம்புல எக்ஸஸ் ஃபேட்டாக சேர்றவங்களுக்கு, எஸ்பெஷலி என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா தாராளமாக லஞ்சை ஸ்கிப் பண்ணலாம். லஞ்சை ஸ்கிப் பண்ணி நேராக டின்னர் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இது வந்து உடம்பை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கும். இந்த கம்பு கூழ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே நான் வந்து கம்பு ரெடிமேடாக கடைகளில் கிடைக்கிற பேக்கெட்டில் அந்த கம்பு வாங்கியிருக்கேன். அந்த கம்பை வந்து இப்போ ஒரு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ண போகிறோம். ஒரு 200 கிராம் கம்பு அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஃபைனாக பவுடர் ஆக்கிடலாம். அவ்வளோதாங்க. ஒரு 30 செகண்ட் 40 செகண்டில் ஒரு ஃபேண்டாஸ்டிக் கம்பு மாவு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஃபைனாக அரைச்சிடலாம். ஓகே, சூப்பர். ஃபைனாக அரைஞ்ச கம்பு மாவு இங்கே ரெடியாக இருக்குது. இப்போது அடுப்பை பற்ற வச்சு நம்ம டோப் அவனை இது மேலே வச்சு 100 கிராமுக்கு 1 லிட்டர் தண்ணிங்க, அதான் கணக்கு. கம்பு கூழ் பண்ணும்போது 100 கிராம் மாவுக்கு 1 லிட்டர் தண்ணி. நான் இங்கே 200 கிராம் மாவு அரைச்சிருக்கேன்.
1.5 லிட்டர் 2 லிட்டர் வரைக்கும் இருக்கும் இந்த தண்ணி. கிட்டத்தட்ட 2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி நல்லா சூடாகணும். இந்த கம்பு மாவை இதில் போட்டு கஞ்சி மாதிரி காய்ச்ச போகிறோங்க. நல்லா திக்காக கஞ்சி மாதிரி காய்ச்ச பிறகு அடுப்புலேருந்து இறக்கி வச்சிட போகிறோம். சூடு ஆறின பிறகு தயிரை நல்லா பீட் பண்ணி அதை போட்டுட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுக்க போகிறோம். டு மேக் இட் டேஸ்டி, டு மேக் இட் இன்ட்ரெஸ்டிங். கம்பு வந்து ஹை இன் ஃபைபர், ஹை இன் அயர்ன் கொடுக்கறதுக்கு நான் கொஞ்சோண்டு முருங்கைக்கீரையை சேர்த்து இதில் ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறேன். இது வந்து ஆட் ஆன், இதை இன்னும் ருச்சியாக்கிறதுக்கு. குழந்தைங்க வந்து என்ன கூழா அப்படின்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி இதை இன்ட்ரெஸ்டிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் மாங்காய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கார்லிக் இதெல்லாம் போட்டு அதை கொஞ்சம் எக்ஸைட்டிங் ஆகினா அது குடிக்கும்போது யூல் கெட் த ஃப்ளேவர்ஸ். அது கூட இந்த மாதிரி கூழ் சாப்பிடும்போது வெட்டினா மாங்காயில் தாளிச்ச ஊறுகாய் மாதிரி ஒரு மாங்காய், இல்லைனா அந்த மோர் மிளகா, இந்த சுண்டைக்காய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தல், அப்படின்னா வெங்காயம், சின்ன வெங்காயம், இது மாதிரி எதாவது ஒன்று கடித்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்னைக்கு அளவுக்கும் மெட்ராஸ்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் போட்டிங்கன்னா இருக்கிற வயலில் இருக்கிற கிராமங்களில் இன்றைக்கும் காத்தால் கம்பு கூழ் எல்லாம் ராகி கூழ் சாப்பிடுவாங்க. ஸோ கூழ் வந்து இஸ் பார்ட் ஆஃப் அ ட்ரெடிஷன். தமிழ் கலாச்சாரத்தில் கூழ் வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டட் ஒரு சூப்பர் ஃபுட். இதுக்கு வந்த வெளிநாட்டு ஃபுட்டு பர்கரு, பீட்சா அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இதை அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க. இதை வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டாலே நம்ம சாப்பிட்ற மற்ற அந்த தேவையில்லாத ஃபுட்டெல்லாம் வந்து இது சரி பண்ணி கொடுக்கும். ஸோ அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் காத்தால் கம்பு கூழ் இல்லைனா ராகி கூழ் குடிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திங்க. பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த கம்பு மாவை இதில் ஆட் பண்ணி லம்ஸ் ஃபார்ம் ஆகாத மாதிரி இது மாதிரி பீட் பண்ணி விட்டுருங்க. பீட் பண்ணி கேஸை ஸ்லோ பண்ணி இதை நல்லா பீட் பண்ணுங்கள். இது தன்னாலே அப்படியே கஞ்சி மாதிரி ஆகிடுங்க. இது கிட்டத்தட்ட ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 6 to 7 மினிட்ஸ், ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் இது மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. அந்த லம்ஸ் எல்லாம் உடஞ்சி போய் இது வந்து ஒரு திக்கு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். டு தட் லெவல் இதை நல்லா குக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் போகும். ஒரு 5 to 6 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும், நல்லா குக் ஆகிடும். 5-6 நிமிஷம் நல்லா வேக வைங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. குக் பண்ணும்போது அப்படியே விட்டுறாதீங்க, அடி பிடிச்சிடும். இது மாதிரி பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. கம்பு களி, கம்பு கூழ் இதெல்லாம் வந்து மெடிசினல். பாருங்கள், நல்லா ஒரு 6 to 7 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த ரா ஸ்மெல் போய் அந்த வெந்த சாதம் இருக்குது இல்லைங்களா, அந்த டேஸ்ட் வந்துடுங்க. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இது அப்படியே நீங்கள் இன்னொரு 5 மினிட்ஸ் சூடு ஆற விட்டிங்கன்னா இது அப்படியே கெட்டி ஆகிடும். இது இப்படி இருக்கட்டும். இதை சைடில் இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு இப்போது ஒரு பேன் எடுங்க. அடுப்பை பற்ற வச்சு, நான் இங்கே மந்த்ரா காட்டில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் சமையலுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் சூடான ஒன்று, 1/2 ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 10-15 பல்லு பூண்டு இது மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சிங்க. இந்த பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே இங்கே சாப் பண்ண பச்சை மிளகா வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 பச்சை மிளகாவை ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். சாப் பண்ண பச்சை மிளகா போட்டு ஒரு 1/2 வெங்காயம், ரொம்ப ஜாஸ்தி வேணாம், ஒரு 1/2 வெங்காயம். இது என்னென்னா இன்றைக்கி செஞ்சீங்கன்னா, இன்றைக்கி காத்தால் செஞ்சீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக அதை குடிச்சு காலி பண்ணிவிடுங்க. அதை வந்து ஆன அளவுக்கு ஸ்டோர் பண்ணாதீங்க. இது மாதிரி தாளித்து கொட்டின பிறகு அன்றைக்கி காலியாகிற மாதிரி பண்ணிவிடுங்க. இது வந்து ஒரு 4-5 பேருக்கு போதும். 2 டம்ளர் வரும். இதில் தயிரெலாம் ஊற்றி மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 1.5-2 டம்ளர் வரும் 4 பேருக்கு 5 பேருக்கு. ஸோ அன்றைக்கி குடிச்சிட்டிங்கன்னா காத்தால் இட் இஸ் ஹெல்த் ஃபார் த ஹோல் வீக்குன்னு வச்சிங்களேன். ஒரு வாட்டி குடிச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கே ஹெல்த்துன்னு வச்சிங்களேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு, அந்த கூழுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக முருங்கைக்கீரை வச்சுருக்கேன். ஒரு கை முருங்கைக்கீரை போட்டு இந்த முருங்கைக்கீரை எல்லாம் வெங்காயம், அந்த கடுகு, அதுக்கப்புறமா அந்த பச்சை மிளகா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை பொறுமையாக இதை மாதிரி கலக்கி விடுங்க.
இந்த முருங்கைக்காய் போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் அப்படியே சுருங்கி போயிடும். அதுக்கப்புறமா இப்படி டாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முருங்கைக்கீரை போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்க, இல்லை நச்சா நச்சான்னு வாயில் கிடைக்கும். இந்த முருங்கைக்கீரை இது மாதிரி பொறுமையாக நல்லா குக் ஆகட்டும். அவ்வளோதாங்க, கேஸ் ஆஃப் பண்ணுங்க. இந்த தாளிச்சதை இவன் மண்டை மேலேயே கொட்டுங்க. கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு மட்டும் நீங்கள் தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ண பிறகு எவ்வளோ வேணுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஊற்றுங்க. உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க. இது மாதிரி இருக்கிற கூழை ஒரு பவுலில் எவ்வளோ தேவையோ, இப்போ நம்ம 4 பேருக்கு மிக்ஸ் பண்ணுறோமா இல்லை 3 பேருக்கு மிக்ஸ் பண்ணுறோமா, அதுக்கு தேவையான கூழ் இதில் ஊற்றி, இதில் சூடு ஆறின பிறகு நான் இங்கே உங்களுக்கு சூடாக காமிச்சிடுறேன். பட் நீங்கள் சூடு ஆறின பிறகு இந்த தயிரை ஊற்றுங்க. வாவ், இது வந்து உங்கள் குடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் ஒன்றா மோர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வாவ் வாவ், அமேசிங். சூப்பர், பயங்கர ஹெல்த்திங்க. இது கூட இங்கே மாங்காய் வச்சுருக்கேன். இந்த மாங்காவை என்ன பண்ணலான்னா சாப் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா சாப் பண்ண மாங்காய் வெறுமனே கொடுத்தா போர் அடிக்கும்ல, அதனால் சும்மா ஒரு சிம்பிள் தாளிப்பு ஒன்று போட்டுருவோம். இந்த நல்லெண்ணெய் சூடான பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, இந்த மாங்காயில் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. ஃபைனாக சாப் பண்ண மாங்காயில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இந்த கடுகு பொரிஞ்ச உடனே கேஸ்லேருந்து வெளியே எடுத்துருங்க. நம்ம பாட்டுக்கு பொரியட்டும். இவன் மண்டை மேலே சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு இவன் கலங்கின்னு இருக்கும்போதே இந்த மாங்காய் தூக்கியில் கொட்டிடுங்க. அவ்வளோதான். நல்லெண்ணெயில் கடுகை போட்டோம், மிளகாத்தூளை போட்டோம். மிளகாத்தூள் கலர் மாறதுக்கு முன்னாடி மாங்காவை போட்டு அந்த சூடுலேயே பேனில் இப்படி ஒரு லபா அப்படி ஒரு லபா கலக்கிட்டோம். அவ்வளோதாங்க. திருப்பி அதே போலில் போட்டு வச்சுருங்க. மேட்ரோவரா இப்போது இந்த கூழ் நம்ம தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணதை ஒரு டம்ளர் இந்த முருங்கைக்கீரையோடு சேர்த்து, நம்ம நாட்டில் என்னெல்லாம் இருக்குது, நம்ம போய் அசிங்கமாக பர்கர் பீஸா பின்னாடி போயிட்டோமே. அவ்வளோதாங்க. ஒரு லோட்டா கம்பங்கூழ், அது கூட தாளிச்ச மாங்காய், சுண்டைக்காய் வத்தல், மோர் மிளகா, கொத்தவரங்காய் வத்தல், அதுக்கப்புறமா வெங்காயம், ஒரு வாய் கூழை எடுத்து ஒரு குடிச்சிட்டு அச்சாக்கன்னு ஒரு வெங்காயத்தை கடித்து முழுங்கிடணும். அப்புறமா இன்னொரு வாய் கூழ் குடிச்சு 1/2 ஸ்பூன் மாங்காய் ஊறுகாய் எடுத்து கபாக்கன் வாயில் போட்டுக்கணும். ஸோ கம்மங்கூழ், மாங்காய் ஊறுகாய், சுண்டைக்காய் வத்தல், மோர் மிளகா, பச்சை வெங்காயம் வச்சு ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் குடிங்க. ஆரோக்கியமாக இருங்க, நல்லா வாக் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.